பூரண மதுவிலக்கை வலியுறுத்தி கோவையில் நடந்த மாரத்தான் ஓட்டத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உட்பட 10,000 பேர் பங்கேற்றனர். பூரண மதுவிலக்கை வலியுறுத்தி கோவை சுந்தராபுரம் பகுதியில் மாரத்தான் ஓட்டம் துவங்கியது. 3 பிரிவுகளாக நடந்த இந்த போட்டியை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ துவக்கி வைத்தார். சுந்தராபுரம் துவங்கி மதுக்கரை மார்க்கெட் வரை 4 கிலோமீட்டர் தூரம் நடந்த மாரத்தான் ஓட்டத்தில் 10,000 பேர் பங்கேற்றனர். பூரண மதுவிலக்கு விழிப்புணர்வு மாரத்தானில் மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்று எதிர்காலம் மீது ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி உள்ளதாக வைகோ தெரிவித்தார். குழந்தைகள் மூலம், இந்த மாணவர்கள் மூலம், மாணவிகள் மூலம் அவங்க பெற்றோருக்கு உணர வைக்கணும். மாணவ சமுதாயத்தில் இந்த குடிப்பழக்கம் வராம தடுக்கணும். ஆகவே மிகப்பெரிய வெற்றியை இன்றைக்கு கோவை மாவட்டத்திலே நடத்தப்பட்ட, மாநகரிலே நடத்தப்பட்ட இந்த மாரத்தான் போட்டி மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது. மாரத்தான் ஓட்டத்தின் நிறைவில் வெற்றி பெற்றவர்களுக்கு வைகோ பரிசுகள் வழங்கி பாராட்டு தெரிவித்தார்.